கருப்பு படம் வந்துட்டு பார்த்துட்டு வந்தேன். இன்னும் என்னால வந்துட்டு அந்த வைப்ல இருந்து வெளியே வர முடியல. பரவாயில்ல, தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்டே வந்துட்டு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு நான் இந்த பாயிண்டையே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா வந்து, இடையில கொஞ்சம் வருஷமா பாத்தீங்கன்னா சூர்யா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 13 வருஷமா சிங்கம் 2 தான் அவருக்கு தியேட்டரிக்கலா வந்துட்டு பெரிய ஹிட்டான கடைசி படம். இடையில வந்த படம்லாம் சரியா போடலடா அப்படின்னு கேட்காதீங்க. இடையில நிறைய படங்கள் வந்துச்சு, டெக்னிக்கலா சூப்பரான 24 படம்லாம் வந்தது. பட் தியேட்டரிக்கலா அந்த தான் கடைசி ஹிட்டு. நிறைய படங்கள் எதிர்பார்த்தோம், ஈவன் ரெட்ரோ கூட வந்துட்டு பெருசா எதிர்பார்த்தோம், சரியா போகல. கங்குவா வந்துட்டு நல்ல படம், அடிச்சு முடிச்சிட்டாங்க. சூர்யா ரிப்போர்ட்டர் ஜேபிஎம் வந்துட்டு தியேட்டர்ல வந்திருந்ததுன்னா மறுபடியும் சூர்யா வந்துட்டு பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸை வந்து அந்த ஒரு 10 மினிட்ஸ் போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்மால் நெயில் இட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதே ஒரு ஃபுல் மூவியா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அத எந்த விதத்திலுமே வந்துட்டு சளைக்காம வந்து என்னால கொடுக்க முடியும்டா, நான் திரும்ப வந்தேன்னா நீங்க எவனும் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருப்பு படம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி அவங்க ஹரியுடைய ஃபார்முலா வந்துட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹரி சார் வந்துட்டு சூர்யாவை எப்படியெல்லாம் காட்டணும்னு நினைச்சாரோ அதை கொஞ்சம் ஃபேண்டசியா வந்துட்டு கட்டியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இது முழுக்க முழுக்க ஒரு ரிவ்யூ கிடையாது, ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்து ஒரு திருப்தி, அந்த எக்ஸைட்மெண்ட்லயே வந்துட்டு நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கருப்பு படம் வந்துட்டு பார்த்தாச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னா வந்துட்டு நான் பார்க்கறது 3 விஷயம் தான். ஒன்னு ஆர்ஜே பாலாஜி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஹீரோட்ட, ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோட்ட நேரேட் பண்றப்ப வந்துட்டு நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் இந்த படமுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கு சொல்லி கடைசியா நேரத்துல வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருவேளை அவர் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஜனநாயகம் இருக்க வேண்டிய இடத்துல கருப்பு படம் இருந்திருக்கும். அது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நொறுக்கி விட்டாரு. அது இன்னும் வார்த்தைகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த படத்தை வந்துட்டு பாக்குறப்போ என்ன சொல்றது, அந்த லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் போர்ஷன்ல எல்லாம் வந்துட்டு நம்ம காந்தார படம் பார்த்துட்டு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாத்தியா, அந்த ஒரு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு படம் பார்த்துட்டு வரப்ப இருக்கு. அதுக்காக வந்து காந்தாராவை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்க நினைக்காதீங்க. காந்தாரால வந்து அந்த ஒரு லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கூஸ் பம்ஸா இருக்கும். காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி, காந்தாரோடைய செகண்ட் பார்ட்லயும் சரி. ஸோ அதுதான் அந்த படத்தை அப்படி ஒரு பில்லர் மாதிரி தூக்கி நிறுத்தும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியான ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க உள்ள கொண்டு வந்து அதை வந்து கருப்பு சாமி கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணி வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அந்த கர்நாடகால வந்து எப்படி காந்தாரா அப்படிங்கிற அந்த சாமியை கும்பிடுற சில பகுதி மக்கள் இருக்காங்களோ, அது மாதிரி நம்ம ஊர்ல, நம்ம மதுரையில, நம்ம தேனி மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமிய கும்பிடுற ஆட்கள் வந்து இருக்காங்களா, அந்த எலச்சாமின்னு சொல்லக்கூடிய கருப்பு சாமி கும்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு நம்ம மண்ணோட வாசனை இருக்கக்கூடிய ஒரு சாமி வந்துட்டு வச்சு ஆடினா எப்படி இருக்கும், ஒரு படத்தை பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். படம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஏற்பட்ட ரீல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாம் தியேட்டர்ல சாமி வந்துட்டு அப்படி ஜக 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 ஆடுறாங்க. ஸோ வந்து அது உண்மையா பொய் அப்படிங்கிறதுல, பட் எந்த இடத்துலயுமே வந்து அது பொய்ன்னு வந்துட்டு நான் சொல்லவே மாட்டேன். நம்மளே அறியாம வந்துட்டு வர்றது தானே அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் தான். ஸோ சூர்யா பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு தன்னுடைய முழு தோல்ல வந்துட்டு சுமந்து இருக்காருங்க. உண்மையிலே சொல்லக்கூடாது, இந்த மனுஷனுக்கு ஏன்டா இப்படி ஒரு ஹிட் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஒரு காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அயன், ஆதவன், சிங்கம், வாரணம் ஆயிரம், இப்படி கண்டினியூஸா வந்துட்டு பெரிய பெரிய ஹிட்ஸ் கொடுத்து விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் ஓரம் கட்டிட்டு தான் அப்படின்னு நிலைமையில வந்துட்டு நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு வந்த ஒரு ஆளு இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இருக்க வேண்டிய அந்த ஒரு பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஆளு இப்பயும் தெலுங்கு ஹீரோஸ் கிட்ல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டா சூர்யா தான் சொல்லுவாங்க. ஈவன் ராஜமௌலியே பாத்தீங்கன்னா தமிழ்ல எனக்கு சூர்யா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம MS தோனி அவர்களுமே பாத்தீங்கன்னா சிங்கம் படத்துடைய ஹிந்தி வெர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காரு. அப்புறம் அந்த படத்தை பத்தி நிறைய படிக்கிறப்போ தமிழ் வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டு சூர்யாவுடைய வந்துட்டு ஃபேன் ஆயிட்டாரு. இதை வந்துட்டு MS தோனி அவர்களே பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய டாட்டர் அண்ட் சன் அவங்க கிட்ட வந்துட்டு ஓப்பனா வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு பிரஸ் மீட்ல. MS தோனி படம் ரிலீஸ் ஆகிறப்ப நினைக்கிறேன் 2017 நினைக்கிறேன் அந்த பீரியட்ல. ஸோ அந்த அளவுக்கு சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்துட்டு அடைக்க முடியாது. எப்படி கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்துட்டு அடைக்க முடியாது, இவர் கமர்ஷியல் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அவர் வந்துட்டு எல்லா விதமான படங்களும் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் சூர்யா அவர்களும். அவர் பீக்ல இருந்த டைமுமே பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வந்துட்டு வித்தியாசமா வெரைட்டி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. இப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் நினைச்சாருன்னா இப்ப என்ன சொல்றது, ஒரு சிங்கம் 2 பண்ணாரா, அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து வரிசை ஒரு 4-5 படம் பண்ணிருக்கலாம். சிங்கம் 2 பண்றப்போ பாத்தீங்கன்னா மாசு பண்ணாரு, அப்புறம் அஞ்சான் பண்ணாரு, அப்புறம் 24 பண்றாரு, NGK பண்றாரு,
அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய்பீம் பண்றாரு, நம்ம என்னது படம், நம்ம சூரரை போட்டு வந்துட்டு பண்றாரு, ரெட்ரோ பண்றாங்க, கங்குவா பண்றாங்க. ஸோ இப்படி வரிசையா பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாம ஏதாவது வித்தியாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சூர்யா அவர்கள். இடையில சில எல்லா ஹீரோஸ்க்குமே சில நாட்கள், சில காலங்கள், சில வருடங்கள் சரியில்லாம தான் வந்துட்டு போயிருக்கும். ஈவன் விஜய் அவர்களுக்கே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 2008 இருந்து 2011 வரைக்கும் சரியில்லாத காலகட்டம். அஜித் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இடையில எவ்வளவு படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. 2007 பில்லாக்கு அப்புறம் அவருடைய அடுத்த ஹிட் வந்து கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆயிருக்குது. ஸோ அதுதான் அந்த படம் அமையணும். அந்த சில படங்கள் வந்துட்டு அமையல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இவர் வந்து எல்லா படத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எஃபோர்ட் தான் போடுறாரு. போட்டாலும் ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு மிஸ் ஆகுது. எப்படி விக்ரம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா, விக்ரம் அவர்களும் சூர்யா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தான். அவங்கள வந்துட்டு எந்த ஃபார்முலாக்குள்ளே வந்து அடைக்கவே முடியாது. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, இல்ல வேற்றுமையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, ஸ்கிரீன்ல அவங்க சூஸ் பண்ற படங்களுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே நடிக்கக்கூடிய ஆளு. கமல்ஹாசன் அவர்களுடைய போகக்கூடிய ஆட்கள், கமல்ஹாசன் அவர்களுடைய தீவிர விசிறிகள். அவர் மாதிரி வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்டா வந்துட்டு நம்ம பண்ணணும். ஒரு கிளாஸ் படம் பண்ணுவாரு, அடுத்து ஒரு காமெடி படம் பண்ணுவாரு, அடுத்து டக்குனு கட் பண்ணா ஒரு சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு நியூ ஜானர்ல வந்துட்டு படம் பண்ணுவாரு. டெக்னிக்கலா வந்துட்டு ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாரு. 24 படம்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே டெக்னிக்கல் வைஸ்ல வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி எல்லாருக்குமே கஷ்டமான சில காலங்கள் இருக்கும். பட் அதையெல்லாம் கடந்து வர்றது தான். ஸோ அந்த மன தைரியம் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள்கிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய வெற்றி வந்து தள்ளி போனதுக்கு இன்னொரு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ். ஸோ நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக விரும்ப கிடையாது. அவருடைய ஃபேமிலியில வந்துட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா சில கருத்துக்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் சூர்யா படம் வர்றப்ப ஏற்கனவே அவர் படத்தை வந்து விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சேர்ந்து போட்டு அடிப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் சேர்ந்து அடிக்கிறப்ப அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு, அந்த மாதிரிதான் வந்துட்டு ஆயிப்போச்சு. ஸோ நல்ல நடிகர் தான். வெற்றி என்னமோ வந்துட்டு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம வந்துட்டு போயிடுச்சு. இதுல வந்து சூர்யா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி அப்படின்னு வந்துட்டு ட்ரோல் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கம் 2 படத்துல வந்து ஒரு ஒரு டயலாக் ஒன்று வரும். நான் திருப்பி வர்றப்போ தூத்துக்குடி டவுன்ல வந்துட்டு பட்டாசு வெடிக்கும், அதுல சிக்கிறவன் எல்லாம் சின்ன பின்னமானீங்க அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒன்று விடுவாரு. அதுதாங்க உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சில படங்கள் பார்த்து நம்ம முடிச்ச வெளியே வரப்போ வந்து என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி வந்து நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கனெக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்துல அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ற அல்லது கனெக்ட் பண்ற படங்கள் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்துட்டு பேசப்படும். நமக்கு இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அஃபெக்டும் பண்ணுது, கனெக்டும் பண்ணுது. கர்நாடகால காந்தாரா பண்ற அவங்க ரிஷப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த ஒரு போர்ஷன் மாதிரி ஒரு விஷயம் இந்த இதில் வருது. பட் கண்டிஷன் என்னன்னா, காந்தாராவுடைய ஒரு விஷயம் இல்ல காந்தாவோட ஒரு எஃபெக்ட் இந்த படத்துல எங்கேயுமே தெரியவே கூடாது. ஏன்னா காந்தாராங்கிறது வந்துட்டு இந்தியா ஃபுல்லா வந்துட்டு பேசப்பட்ட இந்தியாவே பார்த்து மிரண்ட ஒரு படம். அந்த லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் தான் வந்துட்டு போர்ஷன், அதுலதான் வந்துட்டு அவர் விளையாடுவார் அப்படிங்கிறது. அதே ஒரு விளையாட்டு இந்த படத்திலும் இருக்கு. ஆனா வேற மாதிரி ஒரு விஷயம், நம்ம மண்ணுல இருக்கிற நம்ம காவல் தெய்வமான கருப்புசாமி துணை கருப்பு, அவரை வந்துட்டு அந்த சாமியை உள்ள வச்சு அவர் வேற மாதிரி ஒரு கலர் வந்துட்டு கொடுத்துருக்காரு சூர்யா அவர்கள். ஆர்ஜே பாலாஜி அவர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா வந்துட்டு இது ரொம்ப ஈஸியா வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியா வந்துட்டு கம்பேர் பண்ணிடுவாங்க. காந்தாரா பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, காந்தாரால இருந்து வந்துருச்சு இது அப்படிங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் இல்லை. நீங்க அந்த மைண்ட் செட்டையே வந்துட்டு கலட்டி வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் அது இது உங்களை வந்துட்டு வேற மாதிரி ஒரு உலகத்துக்கு வந்துட்டு கொண்டு போயிடும். சில குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா குறைபாடுகள் இருக்கு. பட் லாஜிக்கான சில குறைபாடுகள் இருக்கு. லாஜிக் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கு. குறிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளை செட்டில் டவுன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அடுத்து சூர்யா வந்ததுல இருந்து வந்து படம் வந்து பிக்கப் ஆயிடுது. மியூசிக் இசை அரக்கனா இசை அரசனா என்ன சொல்றதுன்னு வந்துட்டு தெரியல. 21 வயசு வந்துட்டு பையன். இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு மியூசிக் போட்டு ஒரு படம் வந்தது. ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டை வச்சுட்டு அதை வந்துட்டு ஸ்லோல கொஞ்சம் ஃபாஸ்ட்ல கொஞ்சம் இப்படியே வந்து படப்புல உப்பேத்திட்டாரு. பிஜிஎம்ல அவருக்கு போட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல வந்து என்னன்னா அட்லி அவர்கள் இவரை எந்த நம்பிக்கையில வந்துட்டு இந்த மாதிரி பிஜிஎம்லாம் வந்துட்டு இவரை கொடுத்து வந்துட்டு இந்த மாதிரி சாங்ஸ் மியூசிக்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய படம் அல்லு அர்ஜுனுடைய 24th படம் வந்துட்டு கொடுத்து வந்துட்டு பண்ண சொல்றாரு. ஒரு பேன் இண்டியன் படம், உலகமே பார்த்து ரசிக்க வெயிட் பண்ணக்கூடிய ஒரு படத்தை கொடுக்குறாரு அப்படின்னா வந்து என்ன சொல்றது, அவர்கிட்ட வந்துட்டு பிளஸ் இல்லாமலாம் வந்துட்டு ஒரு டேலண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்மளை விட வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படிப்பட்ட டேலண்ட்டை எந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ண சொல்றாரு. அட்லிலாம் அதுல கிங்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒர்த்தான ஒரு டேலண்ட்டை தான் வந்துட்டு அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அந்த படம் வந்ததுக்கப்புறம் சாயோடைய உயரம் அப்படிங்கிறது
நேஷனல் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு வேற மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்துட்டு அவர் போயிடுவார் கண்டிப்பா. ஸோ அனிருத் அவர்கள் வர்றப்போ எப்படி ஒரு 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 அலையை வந்துட்டு கிரியேட் பண்ணாரோ அப்படிப்பட்ட ஒரு அலையை தான் சாயபயங்கர் இப்ப கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த அலையில தான், அந்த அலையுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இது வரைக்கும் சின்ன சின்ன படங்களுக்கு மியூசிக் போட்டுட்டு இருந்தா அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய மாஸ் கமர்ஷியல் படத்துக்கு வந்துட்டு மியூசிக் போடுறாரு. கண்டிப்பா வந்துட்டு ஒர்த்தான ஒரு பையன் தாங்க, ஒர்த்தான ஒரு ஆளை தான் வந்துட்டு அட்லி அவர்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜேபி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அஜய் பாலாஜி அழுகிறப்பலாம் வந்து நமக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து படம் சிறப்பா வந்திருக்கு. ஸோ அதாங்க நான் சொல்றது அதுதான். இந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் இந்த விஷயத்துல எல்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்துட்டு இந்த சூர்யா அவர்களுடைய பழைய ஒரு வேலு, ஒரு அயன் ஆதவன் அந்த மாதிரி டைம்ல இருந்த ஒரு சூர்யா எப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல், சிவகாசி படையப்பா அப்படி ஒரு படம்லாம் நம்ம நம்ம பார்த்து இப்போ எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அதுல கொஞ்சம் ஃபேண்டசியை வந்துட்டு ஆட் பண்ணி இந்த படமா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் பாருங்க, மிரட்டும் படம். குறிப்பா நான் எழுதி வச்சுக்கோங்க, அந்த லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் தியேட்டரே பாத்தீங்கன்னா கதிகலங்கும். அதுல சாயபயங்கர் மியூசிக் வந்துட்டு பிரிச்சு எரிஞ்சிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸே இல்லாத நம்ம மண்ணோட நம்ம குலசாமி கருப்புசாமி வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து இறங்கி தாண்டவம் இல்ல ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க. இதுல சினிமோட்டோகிராஃபி மிரட்டிட்டாங்க. ஸோ ஓவரால் அதாங்க ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு திருப்தியான ஒரு மசாலா கமர்ஷியல் என்டர்டைனர் பிளஸ் கொஞ்சம் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்துட்டு பார்த்தா ஒரு திருப்தியான ஒரு ஃபீலு. சூர்யா கம்பேக்ல கிடையாது, சூர்யா இதுக்கப்புறம் வந்துட்டு டாப் கியர் தான். அடுத்தடுத்து வந்து அவங்களுடைய படங்களுடைய வரவேற்பு வந்து வேற லெவலில் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நாளா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தமிழ் சினிமா வந்துட்டு 1000 கோடி அடிக்காதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒருத்தான ஹீரோ நம்ம கிட்ட இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு சரியான படங்கள் அமைய மாட்டேங்குது, அவ்வளவுதானே தவிர வேற அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2-3 பிளாக் பஸ்டர் கண்டினியூஸா கொடுத்துட்டு அடுத்து ஒரு பேன் இண்டியன் படம் நடிச்சா நம்ம இண்டஸ்ட்ரியை வந்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே நிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷனை இந்த மாதிரி ஹீரோஸ், சூர்யா மாதிரி, விக்ரம் மாதிரி, அஜித் மாதிரி ஹீரோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் இந்த படமா வந்து நான் பாக்குறேன். ஸோ யா, தமிழ் சினிமா இன் சேஃப் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். டாடா பை.